Hi guys, welcome to p-3 and I'm man of Earth. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ கொஞ்சம் வந்துடலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லணும்னா வேரியபிள்ஸ். ஸோ பைத்தானில் வேரியபிள்ஸ்னால் என்னதுன்றதை பற்றி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நீங்கள் ஃபைலுக்குள்ளே போயிட்டு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லைனா Ctrl+N ப்ரெஸ் பண்ணாலும் போதும், உங்களுக்கு நியூ ஃபைல் தானாகவே வந்துடும் கைஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணுவோம். print good morning guys, good morning guys அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ ஓகே, இதை நம்ம ஃபஸ்ட் சேவ் பண்ணிவிடுவோம். ஸோ சேவ் பண்ணுறது எங்கே நான் சேவ் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா டவுன்லோட்ஸில், சாரி நாட் டவுன்லோட்ஸ், அண்ட் நான் வந்து பைத்தான் ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் சேவ் பண்ண போகிறேன். variable variable.py, அதாவது வித் எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணிக்கோங்க கைஸ். .py ஓட தான் நீங்கள் சேவ் பண்ணணும், மறந்துடாதீங்க. என்ன பேர் வேணால் கொடுத்துக்கோங்க, பட் .py அப்படின்னு தான் நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணிவிடுங்க கைஸ். ஸோ நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல variable.py வந்துடும். ஸோ எங்கே சேவ் ஆயிருக்குன்றது இங்கே லொக்கேஷன் காட்டும் கைஸ். ஓகே, இந்த ஃபைல் நம்ம இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு ரன்னில் போய் ரன் மாடியூல்னு கொடுக்கலாம், இல்லைனா Ctrl+F5 நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் போதும். இந்த இடத்துல குட் மார்னிங் கைஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஓகே, இது வந்து நார்மலாக நான் பண்ணுற வழி. ஸோ இப்போதை நம்ம வேரியபிள்ஸ்க்கு இங்கே என்ன வேலை அப்படின்றது நம்ம பார்ப்போமா. ஓகே, இப்போது எனக்கு நாங்கள் ஹாய் குட் மார்னிங் வந்துச்சா. இப்போ நான் வந்து குட் ஆஃப்டர்நூன் சொல்லணும்னா திருப்பி இங்கே வந்து குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன்னு வச்சுக்கோங்க. திருப்பி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஃபைல் எடிட் பண்ணதுக்கப்புறமும் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரன் பண்ணால் தான் உங்களுக்கு குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கும் கைஸ். ஸோ ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் போய்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துல போய் எடிட் பண்ண முடியாதுல்ல. அதாவது இப்போ இங்கே ஒரு லைன் இருக்குன்றதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் எடிட் பண்ணிட்டோம். பட் இதுவே இந்த மாதிரி 10 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10 இடத்துலையும் போய்ட்டு நான் குட் மார்னிங் திருப்பி குட் ஆஃப்டர்நூன் சேஞ்ச் பண்ண என்னால் முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் பார்த்து நீங்கள் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ வேரியபிள்லாம் என்ன டக்குன்னு சொல்லிவிட ஒரு சின்ன லைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, the variables are the containers which could save the data, store the data. அவ்வளோதான் கைஸ் வேரியபிள்லாம். ஸோ இப்போ நான் வந்து வேரியபிளுக்கு ஒரு நேம் அசைன் பண்ணணும். ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நேம் அப்படின்னு சொல்லி வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஈக்குவல் சைன் இருக்குல்ல கைஸ், ஸோ இதை வந்து ஈக்குவல் சைன்ஸ் இருக்குல்ல, இது வந்து அசைனிங் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க கைஸ். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் போடும்போது இது ஒரு ஸ்ட்ரிங், ஸோ நீங்கள் டபுள் கோட்ஸ் இங்கே யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது நேம்ன்றது தான் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள், அண்ட் இந்த ஈக்குவல் சைன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அசைனிங் ஆப்ரேட்டர். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுற டேட்டா, அதாவது குட் மார்னிங் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா. ஸோ இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போனோம்னா நேம்ன்றது தான் வேரியபிள், ஸோ இட் இஸ் அன் கண்டெய்னர், அண்ட் குட் மார்னிங்ன்றது டேட்டா. இந்த நேம்ன்ற கண்டெய்னருக்குள்ளே தான் இந்த குட் மார்னிங்ன்ற டேட்டா ஸ்டோர் பண்ணி இப்போ நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ எனக்கு எப்பப்பெல்லாம் குட் மார்னிங் வேணும்னு நான் நினைக்கிறேனோ அப்போல்லாம் இங்கே வந்து கரெக்டாக நான் இங்கே பிரிண்டில் நேம் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறதுக்கு Ctrl+S பண்ணி சேவ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் Ctrl+F5 நான் ரன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் குட் மார்னிங்னு வருது. ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு வாட்டி எனக்கு தேவையான போதும் நான் யூஸ் பண்ணிப்பேன் வேரியபிள்ஸ். இந்த மாதிரி தான் வந்து வேரியபிள்ஸை நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறேன்னா நேம்ஸ் அப்படின்னு நான் இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் ஆஃப்டர்நூன். ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்கெல்லாம் நம்ம எதில் வந்து மென்ஷன் பண்ணோம்னா டபுள் கோட்ஸ் கூட தான் ஸ்ட்ரிங்ஸாக மென்ஷன் பண்ணணும் கைஸ். ஸோ மேபி நான் அந்த டபுள் கோட்ஸ் கொடுக்காம நான் ரன் பண்ணேன்னா எனக்கு எரர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நேம்ஸ் நான் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ Ctrl+S ஃபார் சேவ் அண்ட் Ctrl+F5 ஃபார் ரன் பண்ணேன்னா இப்போ குட் ஆஃப்டர்நூன் வருது. ஓகே, குட் ஆஃப்டர்நூன் வருது. நம்ம நெக்ஸ்ட் வேறு என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இப்போ இதில் உங்களுக்கு இன்னொரு சொல்கிறேன். ஸோ பைத்தான் இஸ் ஏ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸோ உங்களுக்கு இதை எப்படி புரிய வைக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே இருக்க நேம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் என்ன மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த வேரியபிள் வந்து நேம்ஸ். ஸோ அந்த வேரியபிளோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் கேபிட்டல் என்னன்னு மாற்றுறேன். இந்த இடத்துல அதே நான் ஸ்மால் என்னன்னே வச்சு ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க எரரில் பார்த்தீங்கன்னா நேம் இஸ் நாட் டிஃபைன்னு வந்துடுச்சு. ஸோ அப்படின்னா என்ன சொல்ல வருதுன்னா, நான் இங்கே வந்து பிரிண்டில் பார்த்தீங்கன்னா நேம்ஸ்னு ஒரு
வேரியபிள் வந்து அக்சஸ் பண்ணலாம் கைஸ். ஸோ அப்படி ஒரு வேரியபிளே பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபைன் பண்ணவே இல்லை ஃபைலில் அப்படின்றது தான் அது சொல்லுது. நேம் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு சொல்லுது கைஸ். ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பைத்தான் இஸ் கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸோ நீங்கள் இந்த இடத்துல கேபிட்டல் என் கொடுத்துட்டீங்க ஸ்மால் என் கொடுத்தீங்கன்னா பைத்தான் வந்து என்ன நினச்சிக்கணும்னா இப்படி ஒரு அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸோ நீங்கள் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் என் கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு நம்ம இந்த வேல்யூ தான் அக்சஸ் பண்ண சொல்கிறோம் அப்படின்றது அதுக்கு தெரியுமே தவிர மிச்சப்படி நீங்கள் ஸ்மால் என் கேபிட்டல் என் மாற்றி கொடுத்தீங்கன்னா அதுக்கு தெரியாது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் என் நேம்ஸ்ன்றது வேற ஒரு வேரியபிள் நேம் அண்ட் கேபிட்டல் என் நேம்ஸ்ன்றது அது ஒரு வேற ஒரு வேரியபிள் நேம். ஸோ இதுதான் கைஸ் கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் என்னன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணால் பாருங்களா குட் ஆஃப்டர்நூன் கரெக்டாக வருது. ஸோ இப்படி தான் கைஸ் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் வேரியபிள்ஸோட இன்னொரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வேரியபிள்ஸ் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு குட் மார்னிங் இருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குட் எடுத்துருவோம். சரி அங்கே மார்னிங் எடுத்துகிட்டு இங்கே குட் எடுத்துடுறோம். ஓகே கைஸ். ஸோ இப்போ இங்கே எப்படி இருக்கா நான் என்ன சொல்கிறேன் எனக்கு வந்து இது ரெண்டும் இப்போ சேர்ந்து வேணும். மேலே இருக்க நேமும் கீழே இருக்க நேம்ஸும் சேர்ந்து எனக்கு வேணும் போது நேம் ப்ளஸ் நேம்ஸ் அதாவது நேம்ன்ற வேரியபிள் இருக்க டேட்டாவையும் நேம்ஸ்ன்ற வேரியபிள் இருக்க டேட்டாவையும் ரெண்டுத்தையும் எனக்கு சேர்த்து கொடு அப்படின்னு நான் சொல்லி இப்போ கேட்குறேன். ஓகே இப்போ நான் வந்து கண்ட்ரோல் F5 ப்ரெஸ் பண்ணால் தெரியும் குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு இப்போ எனக்கு சேர்ந்து வந்திருக்கா. நான் சின்ன சைஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஓகே குட் ஆஃப்டர்நூன் எனக்கு சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போது ஸ்பேஸ் இருக்கா. ஓகே ஸ்பேஸ்லாம் இருக்குது. அண்ட் ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கை நம்மளால் சேர்த்து எழுதலாம். அண்ட் ஸோ இவ்வளோ தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் இந்த மாதிரி வேர்ட்ஸை மட்டும் தான் இணைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ இப்போது 1 அதாவது நம்ம NUM இந்த நம்மன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் நேம் கைஸ் அதை மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இந்த வேரியபிள்குள்ளே இந்த நம்மன்ற இந்த வேரியபிள்குள்ளே நான் 34 அப்படின்ற ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ மறந்துடாதீங்க இது வந்து இன்டீஜர் 34ன்ற ஒரு நம்பர். நம்ம நம்பர் எங்கெங்கெல்லாம் மென்ஷன் பண்ணுறோமோ அந்த இடத்துல அந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த இடத்துல டபுள் கொட்டேஷனுக்கு பதிலாக சிங்கிள் கொட்டேஷன் கூட யூஸ் பண்ணால் தப்பு கிடையாது கைஸ். பட் நம்பர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே நீங்கள் டபுள் கொட்டேஷனோ சிங்கிள் கொட்டேஷனோ யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே அண்ட் இங்கே num2 அப்படின்றதுக்குள்ள 89 அப்படின்ற ஒரு வேல்யூ நான் சேவ் பண்ணுறேன். இது நம்பர் 1 இது நம்பர் 2 அதாவது நம்பர் 1ன்ற வேரியபிள்குள்ளே 34 சேவ் பண்ணுறேன். நம்பர் 2ன்ற வேரியபிள்குள்ளே 89 சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போது ரெண்டும் சேர்ந்து வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன் num1 அண்ட் num2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணனா தெரியும் இன்னொன்று பாருங்கள் num2 இஸ் நாட் டிஃபைன் வருது. ஸோ num2 டிஃபைன் ஆகலன்னு வருது. ஸோ ஏன் அப்படி வருதுன்றதை நம்ம போய் பார்த்துருவோம் கைஸ். இங்கே TW கொடுத்துருக்கோம் இங்கே TOW கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் வரல. ஸோ இது கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நீங்கள் இருந்தாலும் அது திருத்திக்காது கைஸ். இப்போ கண்ட்ரோல் F5 நான் ரன் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும் 123 வருது. ஸோ கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். 89 + 43 பார்த்தீங்கன்னா 123 தான் கைஸ் ஆன்சர். ஸோ இப்போ இதை நான் வந்து ஸ்ட்ரிங்குள்ளே கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன ஆகுது நீங்களே பாருங்க கைஸ். ஸோ நீங்கள் ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா num1 + num2 அப்படின்னு வந்துடும் கைஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டபுள் கொட்டேஷன் கூட நீங்கள் எது கொடுத்தாலும் சரி தான் அப்படியே அது கொடுத்துரும். ஸோ நீங்கள் ஒரு print ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் நீங்கள் அக்சஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் டபுள் கொட்டேஷன் சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஒரு நம்பர் வேல்யூவை நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் டபுள் கொட்டேஷன் சிங்கிள் கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்ட்ரிங் அதாவது ஒரு வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் டபுள் கொட்டேஷன் சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணணும். இதுதான் வேரியபிள்ஸ் பற்றின ஒரு சில விஷயங்கள் கைஸ். அண்ட் ஓகே வேரியபிள்ஸ் num1 num2 இதில் தான் கைஸ் வேரியபிள்ஸ்ன்றது நேம் அண்ட் நேம்ஸ் அண்ட் num1 num2 இருக்குல்ல கைஸ் இதெல்லாம் வந்து வேரியபிள்ஸ். ஸோ அதுக்கான டேட்டாஸ் குட் ஆஃப்டர்நூன் அண்ட் 34ன்றது num1ஓட டேட்டா அண்ட் num2ன்றது பார்த்தீங்கன்னா 89ஓட டேட்டா. இந்த மாதிரி ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வேரியபிள்ஸை க்ரியேட் பண்ணுறோம் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வேரியபிளே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் சொல்லலாம். ஒன்று லீகல் வேரியபிள்னு சொல்லுவாங்க, இன்னொன்று இல்லீகல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படிலாம் ஒரு வேரியபிளை மென்ஷன் பண்ணலாம் அண்ட் எப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் லீகல் இல்லீகல்னு சொல்லி பிரிக்கிறாங்க கைஸ். ஸோ இப்போ நான் வந்து இதெல்லாம் எடுத்துடலாம் கைஸ்.
ஓகே எடுத்துகிட்டு மை வேரியபிள் அதாவது VAR அப்படின்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து இப்போ யா அப்படின்னு நேம் பண்ணால் இந்த மாதிரி ஒரு வேரியபிளை நம்ம வந்து அசைன் பண்ணலாம். அதாவது மை வேர் அப்படி இப்படி வந்து நீங்கள் வேரியபிளை அசைன் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா நெக்ஸ்ட் மை வேர் அப்படின்னு ஒரு கீழே இருக்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அப்படியே நான் பக்கத்தில் சும்மா வந்து டேட்டா வந்து அசைன் பண்ணிகிட்டே வரேன், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் வேறு எந்த மாதிரிலாம் நீங்கள் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொரு வேர்டு நான் யூஸ் பண்ண போகிறேன், மை வேரியபிள் அப்படி இன்னொரு வேர்டு யூஸ் பண்ண போகிறது வி வந்து கேப்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணலாம். அதாவது 2 நேம் சேர்ந்த மாதிரி வேணுன்ற போது நீங்கள் இந்த மாதிரி டிக்ளரேஷன் பண்ணிக்கலாம். சாரி கைஸ், இந்த மாதிரி நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் கேப்ஸ்ட்டு நீங்கள் வந்து அசைன் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் மை வேல்யூ அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் அசைன் பண்ணலாம், தப்பு கிடையாது கைஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லீகல் வேரியபிள் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தந்த மாதிரிலாம் நீங்கள் வேரியபிள் நேமை டிக்ளேர் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பட் எப்படிலாம் பண்ணக்கூடாது இல்லீகல் வேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் வித் நம்பர் அதாவது செகண்ட் நம்பர் அப்படின்னு நான் இப்போ ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணேன்னா இந்த மாதிரி நான் ஒரு வேரியபிள் நேமை க்ரியேட் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு இல்லீகல் வே. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பரை எப்பயுமே ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங் வித் நம்பர் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணவே கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் மை வேர் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணக்கூடாது. லைக் மைன் போட்டு ஒரு டேஷ் கொடுத்து வேர் அப்படின்ற ஒரு வேரியபிளை நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு இல்லீகல் வேரியபிள் நேம்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைன்னு சொல்லி ஸ்பேஸ் விட்டு மை வேரியபிள் அப்படிங்க ஸ்பேஸ் விட்டிங்கன்னா அதுவும் ஒரு இல்லீகல் வேரியபிள். ஸோ இந்த 3 மாதிரி நீங்கள் வேரியபிள் நேம்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடாது. லைக் ஸ்டார்டிங் வித் நம்பரும் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணக்கூடாது, நடுவில் டேஷ் இருக்கிற மாதிரி ஒரு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணக்கூடாது, அண்ட் முக்கியமாக நடுவில் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணவே கூடாது. ஸோ இந்தந்த மாதிரி மட்டும் தான் நீங்கள் வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த வேரியபிள் நேமை நம்ம பிரிண்ட் மூலயமா ஷோ பண்ண ட்ரை பண்ணுவோம் அதோட வேல்யூ அக்சஸ் பண்ணி. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இன்வேலிட் சின்டெக்ஸ்னு வந்துருச்சு. ஸோ இது எங்கே காட்டுதுன்னு பாருங்களா, இங்கே 2 நம்பர் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகல் வேரியபிள் நேம். ஸோ அதனால அங்கேயே அது நின்றுடுச்சு, கீழே இருக்க லைனுக்கு இது வரலை. ஸோ இந்த மாதிரி இந்த 2 நம்பர் மை வேரியபிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகல் வேரியபிள். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் டிக்ளேர் பண்ணக்கூடாது. டிக்ளேர் பண்ணிங்கன்னா ரன் ஆகாது, எரர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்த மாதிரியே நிறைய எரர்ஸ் மட்டும்தான் வரும், உங்களுக்கு ரன்னே ஆகாது. ஸோ இதுதான் லீகல் வேரியபிள் அண்ட் இல்லீகல் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னும் நிறைய இதில் விஷயம் இருக்குது ஆக்சுவலாக வேரியபிள்ஸில். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து வேரியபிள்ஸ் இந்த மாதிரி கூட அசைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் 1 அப்படின்னு சொல்லி நான் யார் நேம் அசியூம் பண்ணுறேன்னா அப்படின்ற ஒரு நேமுக்கு தான் நான் ஃப்ரெண்ட் 1 அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு அப்படின்ற நேம் அசியூம் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு வேரியபிள் நான் அது கூட கிரியேட் பண்ணுறேன், ஃப்ரெண்ட் 2 அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வேல்யூ எங்கே அசியூம் பண்ண பார்த்தீங்கன்னா அபிக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்ட்ரிங் போட்டு ஷோ அப்படின்னு இன்னொரு வேரியபிளையும் கிரியேட் பண்ணுறேன். ஐ மீன் இன்னொரு வேல்யூ நான் கொடுக்குறேன். அண்ட் நான் நெக்ஸ்ட் இன்னும் கூட கொடுக்கலாம். லைக் இப்போ நான் வந்து இந்த இடத்துல சிவான்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இங்கே போயிட்டு ஃப்ரெண்ட் 3 FONDTHRE3. ஸோ இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் 1ன்ற வேரியபிளுக்கு அப்படின்ற வேல்யூ வந்து அசியூம் ஆகிடும், ஃப்ரெண்ட் 2ன்ற வேரியபிளுக்கு மனிஷான்ற வேல்யூ அசியூம் ஆகிடும், அண்ட் ஃப்ரெண்ட் 3ன்ற வேரியபிளுக்கு சிவாவா சாரி விசான்னு போட்டேன்னா சாரி கைஸ் சிவா அப்படின்ற வேல்யூ அசியூம் ஆகிடும். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கொடுத்து கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி செக் பண்ணுறோன்னா, ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வே ட்ரை பண்ணுறேன். லைக் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மீ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அதை நான் ஸ்ட்ரிங்ஸில் கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அண்ட் ஒரு கமா கொடுத்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் நான் இப்போ எதை கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 1 அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் அகைன் ஒரு கமா போட்டு ஃப்ரெண்ட்ஸ் 2 கொடுக்குறேன். அண்ட் அகைன் ஒரு கமா கொடுத்து
friend 3 கொடுக்குறேன் guys. ஸோ இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். control F5. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மீ அபி, மனிஷா, சிவா அப்படிங்கிறது பார்த்தீங்களா கைஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் குரூப்பாகவும் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு அப்படிலாம் வேணாம்னு நினைக்கிறவங்க நோ ப்ராப்ளம், ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல் யா control X. இங்கே இப்படியும் அசியூம் பண்ணிக்கலாம், எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. ஸோ இப்படி அசியூம் பண்ணாலும் பார்த்தீங்கன்னாலும் சேம் வேல்யூ தான் வரப்போகுது கைஸ். ஸோ இப்படி நீங்கள் ஒரு வேரியபிள்ஸ் வந்து அசியூம் பண்ணலாம். குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணி அப்படி குரூப்பாக டேட்டாவே அசியூம் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா வேரியபிள். ஸோ மோஸ்ட்லி வேரியபிள்ஸ் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய இடத்துல உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வந்து நான் ஒரு 12 லைனுக்கு வந்து பிரிண்ட் எழுதிருவேன். 12 லைன் பிரிண்ட் எழுதிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 12 லைனுமே என்ன பண்ண போகுதுன்னா குட் மார்னிங் அப்படின்ற வேர்டு தான் டைப் பண்ண போகுதுன்னா, நான் வந்து இப்போ வந்து குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணேன்னா நான் 12 வாட்டி வந்து குட் ஆஃப்டர்நூன் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். லைக் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் எடுத்துடுறேன். எடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களா. ஸோ ஃப்ரெண்ட் 1 வேணாம், ஐயா ஃப்ரெண்ட் 1 அப்படி சொல்லி இப்போ நான் இங்கே ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஃப்ரெண்ட் 1 நான் ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறேன். ஸோ நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். control C and control V for copy. ஓகே, ஸோ இப்போ இத்தனை இடத்துல நான் ஃப்ரெண்டு 1 அப்படின்ற வேர்டை நான் பிரிண்ட் பண்ண வச்சுருக்கேன். ஸோ இப்போ control S control F பண்ணோன்னா இத்தனை வாட்டி ஃப்ரெண்ட் 1 அப்படின்ற வேல்யூ பிரிண்ட் ஆகுது. ஸோ எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நான் ஃப்ரெண்ட் 2 அப்படின்னு நான் இப்போ சேஞ்ச் பண்ணணும்னா நான் திருப்பி போயிட்டு ஃப்ரெண்ட் 2 அப்படின்னு ஒன்றுக்காக எடிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வேரியபிள்ஸ் உள்ளே வருது. ஸோ இப்போது நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் பாருங்க. ஸோ இப்போ நான் ஃப்ரெண்ட் 2ன்ற வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறேன். control C for copy, control V for paste. ஸோ அந்த மாதிரி நான் நிறைய டைம்ஸ் மனுஷன்ற நேம் பிரிண்ட் பண்ண ஆசைப்பட்றேன்னா, ஸோ அப்போ நான் எல்லாத்துக்கும் நான் ஃப்ரெண்ட் 2 அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ control F அமுத்துனா மனுஷன் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ உடனே வந்துட்டு மனுஷெல்லாம் வேணாம், அபி பேர் தான் ஃபுல்லாக பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா நான் போயிட்டு ஒவ்வொரு வாட்டி இந்த இடத்துல போய் ஃபுல்லாக மாற்றணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃப்ரெண்ட் 2ன்ற வேல்யூ இருக்குல்ல கைஸ், அங்கேயே போயிட்டு நான் அபி அப்படின்ற நேமை மாற்றிடுவேன். ஸோ மாற்றிட்டு இப்போ நான் ரன் பண்ணனா போதும், ஃபுல்லாக அபின்னு தான் வரப்போகுது கைஸ். ஸோ ஏன்னா முன்னாடி ஃப்ரெண்ட் 2க்கு நான் வேல்யூ நான் கொடுத்துருந்தேன், மனுஷன் கொடுத்துருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ அந்த ஃப்ரெண்ட் 2ன்ற வேரியபிளுக்கு அபின்ற வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி சிங்கிள் டைம்ல மேலேயே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ எங்கே இருக்குது அந்த வேரியபிள்னு ஒவ்வொரு இடத்துல தேடி மாற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மாற்றிக்கலான்றதுக்காக தான் வேரியபிள்ஸ் வந்துச்சு. ஸோ இவ்வளோ தான் எனக்கு வேரியபிள்ஸ். ஸோ டீட்டெயிலாக எடுக்கிறேன், பெருசாக எடுத்துகிட்டு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. லவ் யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் கைஸ்.